ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சால்வ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன படிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ், யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், ரிமைண்டர் தியரம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர். இது எல்லாமே படிச்சிங்கன்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். அதிகமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லேருந்து கேட்பாங்க. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால் ஒரு சின்ன நம்பர் எடுக்கிறேன். நமக்கு தெரியும் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ 12ங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். சரியா? இந்த 12 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், காரணிகள், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 1, 2, 3, 4, 6, 12. இந்த 6 நம்பரால் டிவைட் கண்டிப்பாக எக்ஸாக்டாக டிவைட் பண்ணலாம் சொல்லலாம். இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், 12ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? இதை இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுக்கும்போது நம்ம எழுதி சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா? பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அப்போது இதை ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணி எல் டிவிஷன் எடுத்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணும் இல்லையா? ப்ரைம் நம்பர்னா என்ன? டிவிசிபிள் பை ஒன் இட் செல்ஃப். இப்போ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 5 இந்த நம்பரால் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அப்போ இந்த 12 பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் ஃபேக்டராக டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ், மறுபடியும் 2 எடுக்கிறேன் 3 டைம்ஸ். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 3 பவர் 1. அப்போ ப்ரைம் ஃபேக்டர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1 கிடைக்குது. இதை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இல்லையா? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னா டோட்டல் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பவர் என்ன வருதோ, இங்கே பாருங்க, பவர் என்ன வருதோ 2, 3யோட பவர் 1, இந்த பவர் கூட ஒன்று ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 + 1 3. அடுத்தது 1 + 1 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s 6. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ சேம் கான்செப்ட் அப்படியே இந்த பெரிய நம்பருக்கு அப்ளை பண்ணுங்க. 1417 இருக்கு. எல் டிவிஷன் எடுங்க. சரிங்களா? அப்போ நமக்கு இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை யூஸ் பண்ணலாம், எந்த பெரிய நம்பர் ப்ரைம் நம்பரை யூஸ் பண்ணலாம், ஈஸியாக சிம்பிளிஃபை ஆகுங்கிறது பார்த்தோன்னே சொல்லலாம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 1417 7ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ 7 எடுக்கலாம். அப்போ 2ஆல் டிவைட் ஆகாதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? நீங்கள் 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல 7 எடுக்கிறேன். 2 1 0, மறுபடியும் 7 எடுக்கிறேன். 3 2 எடுக்கிறேன். 15 3 5. அப்போ ப்ரைம் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு வருது. சரிங்களா? அப்போ 5 பவர் 1, 3 பவர் 1, 2 பவர் 1. சரிங்களா? அப்போ இதுதான் ப்ரைம் ஃபேக்டர். அப்போ இதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன்? பவர் கூட ஒன்று ஆட் பண்ணுங்க. பவர் என்ன லாஜிக்னா பவர் +1. சரிங்களா? மல்டிபிள். இப்போ 2 + 1 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3, அடுத்தது இன்ட்டு 1 கூட ஒன்று ஆட் பண்ணுங்க 2, இந்த 1 கூட ஒன்று ஆட் பண்ணுங்க 2, 1 கூட ஆட் பண்ணிங்கன்னா 2, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s 6, 6 2s 12, 12 2s 24. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 24. செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 2019 கேட்டிருக்காங்க. 3600 பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆலையும் டிவைட் பண்ணலாம். 3ன்னு எடுக்கிறேன் 1 டைம்ஸ்,
200 மறுபடியும் 3 எடுக்கிறேன் 4 டைம்ஸ் வரும் 2 எடுத்தீங்கன்னா 200 மறுபடியும் 2 எடுத்தீங்கன்னா 100 5 எடுத்தீங்கன்னா 20 மறுபடியும் 5 டிவைட் ஆகும் இல்லையா 4 2 எடுத்தீங்கன்னா 2 2 சார் அப்போ 2 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்போ 2 பவர் 4 இன்டூ 5 எவ்வளோ டைம்ஸ் வருது 1 2 2 டைம்ஸ் வருது 5 ஸ்கொயர் இன்டூ அடுத்து 3 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்க அதுவும் 2 டைம்ஸ் வருது 3 ஸ்கொயர் அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பவர் கூட ஒன்று ஆட் பண்ணுங்க சரிங்களா 4 + 1 5 இன்டூ 4 + 1 5 இன்டூ 2 + 1 3 இன்டூ 2 + 1 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 5 3s are 15 15 3s are 45 இப்போ டோட்டலாக எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்க n is equal to 4 power 11 plus 4 power 12 plus 4 power 13 plus 4 power 14 எண்ணின் எத்தனை நேர்மறை காரணிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்க பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சிம்பிளிஃபை பண்ற மாதிரி ஒரு சம் சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இந்த சம் பாருங்க 4 power 11 plus 4 power 12 plus 4 power 13 plus 4 power 14 சரிங்களா அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இப்போ இதில் எது காமன் பார்த்தீங்கன்னா 4 power 11 4 power 11 பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 1 இருக்கும் சரிங்களா 1 ப்ளஸ் இதில் ஒரு 4 மட்டும் தனியாக நிற்குமா 4 ப்ளஸ் இங்கிருந்து 11 வெளியே வந்துச்சுன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 கியூப் சரிங்களா இப்போ உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை 4 power 11 ஆட் பண்ணுங்க 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 16 ப்ளஸ் 64 இப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 power 11 4 power 11 ஆட் பண்ணும்போது 70 80 84 85 இருக்கு சரிங்களா இன்டூ 85 ஓகேங்களா இப்போ இந்த 4 power 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 2 எழுதலாம் அதாவது 2 ஸ்கொயர் சரிங்களா அப்போ 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 11 இன்டூ 85 இங்கே பாருங்க 85 நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம் ப்ரைம் ஃபேக்டராக கொண்டு வரணும் இல்லையா 5ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன வருது 5 17s are 85 அப்போ இன்டூ 5 ப்ளஸ் 17 எழுதலாமா இப்போ 2ஓட பவர் மட்டும் பாருங்க 22ஆக மாறுது இன்டூ 5 இன்டூ 17 5 power 1 17 பவர் பாருங்க இதுல இருந்து பவர் கூட ஒன்று ஆட் பண்ணுங்க 23 இன்டூ 2 இன்டூ 2 ஓகேங்களா அப்போ 2 2s are 4 23 இன்டூ 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிமைனிங் 1 8 8 + 1 92 ஆப்ஷன் ஏ ஓகேங்களா கிளியரா ஒரு வித்தியாசமான ஒரு சம் சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சுதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் n is equal to 4 power 4 6 power 6 எனில் எண்ணின் காரணிகளின் எண்ணிக்கையை காண்க இப்போ இதில் n is equal to 4 power 4 4 power 4 நம்ம எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் எழுதலாம் அப்போ 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 ப்ளஸ் இந்த 6ங்கிறது நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது இப்போ 2 இன்ட்டு 3 மாற்றுங்க 2 இன்ட்டு 3 ஹோல் பவர் 6 2 power 8 ப்ளஸ் 2 power 6 இன்ட்டு 3 power 6 நமக்கு ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மல்டிபிளில் வர மாதிரி இருக்கும் இல்லை ப்ளஸ் வருது அப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும்
இதுலேருந்து எதை வெளியே எடுக்கலாம்? 2 power 6 வெளியே எடுக்கலாமா? இங்கிருந்து 2 power 6 வெளியே எடுத்தோம்னா ஒரு 2 ஸ்கொயர் பேலன்ஸ் வரும் ப்ளஸ் 3 power 6 வரும். இப்போ 2 ஸ்கொயருங்கிறது 2 power 6 4 ப்ளஸ் 3 power 6 பாருங்க. 3 கியூப் நமக்கு தெரியும் 27, 3 power 4 81, 3 power 5 81 into 3 243, 3 power 6 243 into 9 2 7 729. 729 ஆட் பண்ணிங்கன்னா 2 power 6 into 733 வரும். 733 நமக்கு ஒரு பிரைம் நம்பர். அப்போ இதோட ஃபேக்டர் எப்படி எடுக்கலாம்? பவர் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, 7 எடுக்கலாம், 1 இருக்கு, 2 எடுத்தீங்கன்னா 7 2s are 14. இப்போ டோட்டலாக இதோட ஃபேக்டர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ப்ராப்பர் ஃபேக்டர் 2914 கேட்டிருக்காங்க. ப்ராப்பர் ஃபேக்டர் 2940 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபேக்டர்னா என்னன்னா 12ங்கிற ஒரு நம்பர் எடுத்திருந்தேன் இல்லையா, இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 3 4 6 12. இதுதான் ப்ராப்பர் ஃபேக்டர். இதில் எக்ஸப்ட் இந்த 1 12 தவிர மீதி வர்றது தான் ப்ராப்பர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 1ஐயும் சேம் நம்பரையும் விட்டு ரிமைனிங் வரக்கூடிய நம்பர் தான் ப்ராப்பர் ஃபேக்டர். அப்போ இதில் டோட்டலாக 6 ஃபேக்டர் இருக்கு. 6ல் இருந்து 2 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 4 இருக்கு இல்லையா, இந்த 4 தான் ப்ராப்பர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நம்ம நார்மலாக ஃபேக்டர் கண்டுபிடிச்சு 2 லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பர் ஃபேக்டர் கிடைக்கும். சரிங்களா? இது 2 டிவைட் பண்ணி பாருங்க. 1 4 7 0 7 எடுத்தீங்கன்னா 2 times 2 1 மறுபடியும் 7ல 3 times 30. 5 எடுத்தீங்கன்னா 6 6 பார்த்தீங்கன்னா 2 into 3 எடுக்கலாம். இப்போ 7 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் into 3 into 5. டோட்டல் ஃபேக்டர் எவ்வளோன்னு பாருங்க. 2 கூட ஆட் பண்ணிங்கன்னா 3 into 3 into 1 கூட ஆட் பண்ணுங்க 2 into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 2s are 18 18 2s are 36. 36லேருந்து 2 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராப்பர் ஃபேக்டர் கிடைக்கும் 34. ஆப்ஷன் ஏ. இப்போ சேம் அதே மாதிரி ஒரு சம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு இதோட ஆன்சர் வருதான்னு பாருங்க. கண்டுபிடிக்கிறீங்க 840 ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சு 2 லெஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பர் ஃபேக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் ஆஃப் 7200. ஆட் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கொஸ்டின் நம்ம எதை சால்வ் பண்ணியிருந்தோம்னா டோட்டல் ஃபேக்டர் இல்லைங்களா? டோட்டல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சால்வ் கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல இருந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் ஆட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஈவன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், டோட்டல் sum of the factors, sum of the factors, sum of the odd factors, sum of the even factors. இது எல்லாமே இந்த டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான டைப்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுல நம்ம இப்போ சால்வ் பண்ண போறது நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? இப்போ இதில் ஆட் ஃபேக்டர்ஸ்க்கு நான் அந்த 12ங்கிற நம்பரே எடுக்கிறேன். 1 2 3 4 6 12. சரிங்களா? இப்போ இதில்
நம்ம டோட்டலாக 6 ஃபேக்டர் இருக்குது. இந்த 6 ஃபேக்டரில் நமக்கு ஆட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 3 இதுதான் ஆட் ஃபேக்டர். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஈவன் ஃபேக்டர் 2 4 6 12 இருக்கு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஆட் ஃபேக்டர் ஈவன் ஃபேக்டர் இந்த ஒரு சம்லேயே நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஈவன் ஃபேக்டர்ஸ் இப்போ டோட்டல் ஃபேக்டர்னா 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு ப்ரைம் ஃபேக்டர் கிடைக்குதா? 2ஆல் டிவைட் பண்ணால் 6, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3. 2 ஸ்கொயர் இன்டூ 3 பவர் 1 தான் ப்ரைம் ஃபேக்டர் இல்லையா? இப்போ இதோட பவர் பாருங்க. இந்த ஆட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 2வை விட்டுடலாம். சரிங்களா? 2வை எடுக்கவே கூடாது. அதாவது ஈவனில் வரக்கூடிய ப்ரைம் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட பவரை எடுக்கக்கூடாது. ஆடை மட்டும் எடுக்கணும். அப்போ 3யோட பவர் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 கூட 1 சேர்த்தீங்கன்னா 2. அப்போ டோட்டலாக 2 ஃபேக்டர். கிளியரா? அடுத்தது ஈவன் ஃபேக்டர்னு வரும்போது இந்த ஈவனோட பவரை எடுக்கணும். ஈவனோட பவரை அப்படியே எடுங்க. சரிங்களா? அதெல்லாம் ஆட் பண்ணவோ ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? 3யோட பவர் 1 இருக்கு. 1 கூட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 நமக்கு ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். 4 ஆட் ஃபேக்டர் 2. சேம் கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 7200 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 6 3 எடுத்தீங்கன்னா 1 2 மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 2 எடுத்தீங்கன்னா 200 100 மறுபடியும் 2னா 50 2வே எடுங்க 25 25ங்கிறது 5 இன்ட்டு 5. இப்போ 2 5 வருது. 5 ஸ்கொயர் 2 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 2 பவர் 5 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வருது 3 ஸ்கொயர். ஆட் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஆட் ஃபேக்டர் என்ன சொல்லியிருந்தா ஆட் நம்பரோட பவர் கூட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2ஓட பவர் 5ஓட பவர் 2 இருக்கு. 2 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 3 இன்டூ 3யோட பவர் 2 இருக்கு. ஆட் பண்ணிங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்டூ 3 என்ன கிடைக்குது? 3 இன்டூ 3 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டர். இப்போ இதே சம் ஈவன் ஃபேக்டர் கேட்டிருந்தா ஈவன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? இந்த ஈவன் பவர் வந்து சேம் நம்பர், அது கூட 1 ஆட் பண்ணவும் கூடாது. இன்டூ ஆட் ஃபேக்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுது. 5 3s are 15, 15 3s are 45. 45 + 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54. டோட்டலாக 54 வரும். சரிங்களா? அப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 2 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 3, 5 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 6, 3 18 18 3s are 54. இதுதான் கான்செப்ட். அப்போ நம்மளோட ஆன்சர் ஆட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? 9ஆ இருக்கு. 360ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 360ங்கிற நம்பர் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி எவ்வளோ ஆட் ஃபேக்டர் வரும்னு பாருங்க. நெக்ஸ்ட் சம் 10,500 ஈவன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. 5 எடுத்தீங்கன்னா 2100, 7 எடுத்தீங்கன்னா 300, 3 எடுத்தீங்கன்னா 100, மறுபடியும் இதில் 5 எடுத்தா 20, இன்னொரு 5 எடுத்தீங்கன்னா 4 2 5 cube into 7 into 3 into 2 ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? ஈவன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. அப்போ ஈவன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவனோட பவரை அப்படியே எடுப்போம். 2 7 பவர் 1 இன்டூ 5ஓட பவர் 3 இருக்கு. 4 2 2 2 4s are 8, 8 2s are 16, 16 into 2 32.
ஆப்ஷன் சி. 4200 சேம் அதே மாதிரி 7 எடுத்தீங்கன்னா 600, 3 எடுத்தீங்கன்னா 200, 5 எடுத்தீங்கன்னா 40, மறுபடியும் 5 எடுத்தீங்கன்னா 8. 8ங்கிறது 2 கியூப்னு எடுக்கலாமா? 2 into 2 into 2. இப்போ 2 cube into 5 square into 3 into 7. ஈவன் ஃபேக்டர், ஈவனோட பவர் 3 எடுத்தாச்சு. அடுத்து ஆட் பவர் பார்த்தீங்கன்னா 2 plus 1 3, 1 plus 1 2, 1 plus 1 2, 9 9 2s are 80, 18 2s are 36. டோட்டலாக ஈவன் ஃபேக்டர் எவ்வளோன்னு பாருங்க, 36ன்னு வரும்.